ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை அதிரடியான ஒரு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார். எதற்காக இந்த திடீர் அறிவிப்பு, என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். பிரித்தானியாவுக்கு பெரும் எண்ணிக்கையிலான குடிவரவாளர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் நேற்று ஒரே நாளில். அது குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் பிரித்தானிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியும் இருக்கிறது, அதனையும் பார்க்க இருக்கின்றோம். பொய் சொல்லி மாட்டினாரா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்கிற தலைப்பிலே ஒரு சுவாரஸ்யமான செய்தி குறிப்பு ஒன்றிருக்கிறது. மற்றும் காசா நிலவரங்கள், இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று மே மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். முதல்ல பிரித்தானிய மக்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி என்னென்று பார்ப்போம். ஜூலை மாதத்தில் இருந்து மின்சாரம் மற்றும் எரிவாயுக்கான கட்டணங்கள் குறைய இருக்கின்றன பிரித்தானியாவில். அதாவது இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ் ஆகிய 3 பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11 பவுண்ட்ஸ் சேமிக்க முடியும். 11 பவுண்ட்ஸால் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் குறைகிறது என்று சொல்லி இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 129 பவுண்ட்ஸ் நீங்கள் மிச்சம் பிடிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. 11 பவுண்ட்ஸ் குறைகிறது உண்மையில காணாதுதான், இருந்தாலும் இருக்கிறத விட பரவாயில்லை என்று நாங்கள் சொல்லலாம். எனவே ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த கட்டணங்கள் குறைய இருக்கின்றன பிரித்தானியாவில். அதே வேளையில் இன்று காலை இடம்பெற்ற ஒரு தீ விபத்து சம்பந்தமாக இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நோர்த்தாம்ப்டன்ஷியரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு களஞ்சிய சாலை ஒன்றில், வேர்ஹவுஸில் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஒன்று இடம்பெற்று இப்பொழுது வரை இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை கூட அந்த தீ இன்னும் கட்டுப்பாட்டின் கீழ் வரவில்லை என சொல்லப்படுகின்றது. தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்துவதற்காக கடுமையாக போராடி வருகின்றார்கள். அது சம்பந்தமாக வெளிவந்திருக்கின்ற புகைப்படங்களைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே வேளையில் பிரித்தானியாவுக்குள் வருகின்ற குடிவரவாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்த பாடில்லை. அரசாங்கம் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருவதாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நேற்று ஒரே நாளில் பெருந்தொகையானவர்கள் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் 13 படகுகள் மூலம் 825 பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். மே மாதம் 21ஆம் தேதி 825 பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே மாதம் 20ஆம் தேதி ஒரு படகில் 49 பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். எனவே அரசாங்கம் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு. இருந்த போதிலும் கூட வந்து சேர்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவதாக இல்லை. இவை பிரித்தானியா தொடர்பான செய்திகள். அடுத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். அதாவது ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியை தான் விதிக்கப் போவதாக இன்று வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். எதற்காக இந்த திடீர் அறிவிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐரோப்பிய நாடுகளோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சரியான ஒரு முடிவுக்கு வரையில, ஒரு சரியான இணக்கத்துக்கு வர முடியல. அதனால 50% வரியை விதிக்கப் போவதாக சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே என்ன சொன்னவர் சொன்னால், ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு 20% வரியை தான் விதிப்பதாகவும், அந்த 20% வரியை சரி அரவாசியாக குறைத்து 10% வரியை மட்டும் உடனடியாக அமுல்படுத்துவதாகவும், ஏனைய 10% வரியை ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு அமுல்படுத்த போவதாகவும் சொல்லியிருந்தவர். ஏன் அப்படி ரெண்டா பிரித்து பாதியாக குறைச்சவர் என்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்காகவும் அதற்கு ஒரு நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் அந்த வரியை 20% வரியை பாதியாக குறைச்சவர். பிறகு அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கத்தக்கனையாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார், ஐரோப்பிய நாடுகளில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும். அதுவும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்றது இந்த அடுத்த கிழமை வரப்போது. எனவே ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு 50% வரி. அதுக்கிடையில் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒப்பந்தங்கள் போடப்பட்டு ஏதாவது மாற்றங்கள் வந்தாலே ஒழிய மற்றபடி ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வரி விதிக்கிறதான் என்று சொல்லியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். அடுத்ததாக காசா நிலவரம். தற்போதைய சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால், காசாவினுடைய 81% பகுதியை இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக இன்று தகவல்கள் வந்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், காசாவை முழுமையாக கைப்பற்றுவதற்கான இறுதி
யுத்தம் என்று சொல்லி இப்பொழுது இஸ்ரேலிய படைகள் வந்து மூர்க்கமாக தாக்கி கொண்டிருக்கின்றன. இறுதிக்கட்ட போர் அங்கே போய்கொண்டிருக்குது. எனவே 81% பகுதியை வந்து கைப்பற்றியிருக்கிறார்கள். வழக்கம் போல உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுது. நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று 22ஆம் தேதி ஒரே நாளில் 85 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 85 பேரில் 29 பேர் வந்து பட்டினியால் செத்திருக்கிறார்கள். சாப்பாடு இல்லாமல் செத்திருக்கிறார்கள் 29 பேர். மொத்தமாக 85 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காசா யுத்தம் ஆரம்பித்த காலப்பகுதியிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 53,762 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 53,762 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டுதான் போகுது. அதே வழியில் மருத்துவமனைகளினுடைய செயல்பாடுகள் வந்து முடங்கி கொண்டு போகுது. அதே வழியில் 81% நிலப்பகுதியை தாங்கள் கைப்பற்றி விட்டதாக இஸ்ரேல் சொல்கின்றது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் இருக்கின்ற இஸ்ரேலிய தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பணியாளர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த 2 பணியாளர்களுடைய புகைப்படங்கள் மற்றும் பெயர் விவரங்களை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். இவர்கள் இருவரும் தான் அன்று கொல்லப்பட்டிருந்தார்கள் புதன்கிழமை இரவு. இந்த தாக்குதலை மேற்கொண்டார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 30 வயதுடைய சிக்காகோ நகரைச் சேர்ந்த ஒரு நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். எலியாஸ் ரோட்ரிக்ஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற குறிப்பிட்ட சந்தேக நபர்தான் இந்த படுகொலைகளை மேற்கொண்டார் என சொல்லப்படுகிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் கொல்லப்பட்டமைக்கு பலத்த கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. ஜப்பானில் கடுமையான அரிசி தட்டுப்பாடு நிலவுவதாக சொல்லப்படுகின்றது. அங்கே அரிசிக்கான விலையும் அதே போல உணவகங்களில் உணவுப் பொருட்களுக்கான விலைகளும் வந்து மிக வேகமாக அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஜப்பான்ல இப்படியான ஒரு அரிசி தட்டுப்பாடு ஏற்படுறது இது முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு வந்து அமைச்சர் ஒருவர் ஒரு கருத்தொன்று சொல்லியிருந்தவர். வாழ்நாளில் அரிசியை வந்து காசு கொடுத்து வாங்கினதே இல்லை என்று சொல்லி ஒரு கருத்தொன்று சொல்ல போய் அந்த கருத்து வந்து சர்ச்சையாகி இப்பொழுது குறிப்பிட்ட அந்த அமைச்சர் வந்து பதவி விலகியுள்ளார். பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு புதிய பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. என்ன பிரச்சனை என்று சொன்னால் இருக்கிற எல்லா சிறைச்சாலைகளும் நிரம்பி வழிஞ்சு கைதிகளை அடைக்கிறதுக்கு இடமே இல்லையாம் என்று சொல்லி பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஒன்று வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முதல் போட்ட ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன். அமேசான் காட்டுக்கு நடுவில் வந்து பிரெஞ்சு அரசாங்கம் வந்து ஒரு சிறைச்சாலை ஒன்றை அமைக்குது என்று சொல்லி அதுக்கு புறம்பாக இன்னும் 2 சிறைச்சாலைகளை பிரான்சுக்குள் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது பிரெஞ்சு அரசாங்கம். எனவே பிரான்சில் வந்து குற்றவாளிகளினுடைய எண்ணிக்கை பெருகி வருவதால் அவர்களை அடைத்து வைப்பதற்கு கூட இடமில்லை என்று சொல்லப்படுகிறது. அவசரமாக 3 சிறைச்சாலைகளை அமைக்கின்ற பணியில் பிரெஞ்சு அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 50,000க்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று அங்கே நடந்திருக்கிறது. எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ சவுத் வேல்ஸ் அந்த பகுதியில் தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 50,000க்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியர்கள் பொய் சொல்லி மாட்டினாரா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்? இப்படியான தலைப்பில் ஒரு செய்தி. என்னென்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்காக தென்னாப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதி சிரில் ரமபோசா வந்திருந்தவர் தானே வெள்ளை மாளிகைக்கு. அப்படி வெள்ளை மாளிகைக்கு வந்த நேரத்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்தவர், திடீரென்று ஒரு குறும்படம் ஒன்று போட்டு காட்டினவர். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் குறும்படம் போடுற மாதிரி ஒரு குறும்படம் ஒன்று போட்டு காட்டினவர். இங்கே பாருங்க, உங்களுடைய நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து கொல்லப்படினம், அதில் வந்து நிறைய வெள்ளையர்கள் கொல்லப்படினம், இப்படி நீங்கள் செய்கிறது சரியா, உங்களோட நாட்டில் வந்து எங்களோட வெள்ளக்கார மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தவர். குற்றம் சாட்டினது மட்டும் இல்லாமல் குறும்படம் போட்டு காட்டினது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஃபைலோட தூக்கி கொடுத்தவர். இங்கே பாருங்க, இதில் சகல டாக்குமெண்ட்ஸும் இதில் இருக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி அதை பார்த்துட்டு தென்னாப்பிரிக்க ஜனாதிபதிக்கு ஒரே அதிர்ச்சியாக போயிட்டுது. என்ன திடீரென்று இப்படி ஒன்று கொண்டு வந்து காட்டுறீங்க, இதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லையே, இப்படியெல்லாம் எங்களோட நாட்டில் நடக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று சொல்லி அவர் அதிர்ச்சியோடு சொல்லியிருந்தவர். எனவே தென்னாப்பிரிக்காவில் வந்து அது நடக்குதா இல்லையான்றது இப்போ விசாரணைகள் போய்கொண்டிருக்குது. சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் இப்போ தென்னாப்பிரிக்கா நோக்கி படையெடுத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது, விசேட செய்திகளை போடுறதுக்காக. அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. என்னென்னு சொன்னால் ஒரு அமெரிக்க பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. அன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் காட்டினார் ஒரு படம் உண்டு, ஒரு குறும்படம் போட்டு காட்டினவர் தானே, அதுவும் அந்த டாக்குமெண்ட்ஸில் இருந்த படங்களும் வந்து தென்னாப்பிரிக்காவில் எடுக்கப்பட்டவை அல்ல, அவை வந்து கொங்கோ நாட்டில் எடுக்கப்பட்ட எப்பயோ எடுக்கப்பட்ட பழைய படங்கள் என்று சொல்லி அதைத்தான் டொனால்ட் ட்ரம்புக்கு எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கணும். இது தென்னாப்பிரிக்காவில் நடக்குது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கிறார், அதை தூக்கி கொண்டு அவருக்கு காட்டின உடனே இப்போ எல்லாம் பிழைச்சு போச்சு. இந்த செய்தியை வந்து அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற அமெரிக்கன் திங்கர் என்கின்ற ஒரு பத்திரிகை வந்து போட்டிருக்குது. அந்த செய்தி வந்த பிறகு இப்போ அமெரிக்கா முழுவதும் ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. ஊடகங்களில் இது பரபரப்பாக பேசப்படுது. அது எப்படி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அந்த படம் குறும்படத்தை போட்டு காட்டுறாருன்னு சொன்னால் ட்ரம்ப், அல்லது அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறாருன்னு சொன்னால் அதை வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணுறதுல தானே அவருடைய உதவியாளர்கள், அங்கே வெள்ளை மாளிகையில் வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸ் அவையெல்லாம் இதெல்லாம் செய்து கொடுப்பினோம். அதாவது ட்ரம்பினுடைய உதவியாளர்கள் அவையெல்லாம் இதை
அதை செய்து கொடுத்துருப்பினோம். எனவே இப்போ அவர்கள் மேலேயும் விசாரணை வரப்போது இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் சரியாக எடுத்தனீங்களா இல்லையான்னு சொல்லி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அன்றைக்கு அவர் போட்டு காட்டின அவலாம் வந்து யூடியூப்பில் ஏற்கனவே இருக்காம். யூடியூப்பில் இருக்கிறது தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அன்றைக்கு ட்ரம்ப் போட்டு காட்டினவர் என்று சொல்லி இப்போ ஒரு சர்ச்சை வெடித்திருக்கிறது. எனவே இது சம்பந்தமான சுவாரஸ்யமான செய்திகள் இன்னும் வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அவை கிடைக்கின்ற போது நிச்சயமாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய உலக செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இந்த உலக செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் ஓகேயா, இப்படியே போனால் ஓகேயா, அல்லது ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா, என்ன ஏது என்பது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.